எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, I have a feeling this is the first time I'm doing it. என்னோட ஷூட்டிங் பாஸ்கெட் டூர். ஸோ இந்த ஷூட்டிங் பாஸ்கெட்டில் நான் என்னெல்லாம் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஷூட் இருக்க வேண்டியது இருந்தது, பட் இட் காட் கேன்சல்ட் இன் த லாஸ்ட் மினிட். இந்த மாதிரி நான் நிறைய சொல்கிறேன் இல்லை, but I guess when a project starts, this is what happens. So அதனால் பேக் பண்ணி வச்சுருந்த பாஸ்கெட் வந்து வேஸ்ட் போகக்கூடாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை காட்ட போகிறேன். காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ இன் அ வே ஷூட் கேன்சல் ஆனதுனால ஐ ஹாப்பிலி வென்ட் அண்ட் அட்டெண்டட் தி ஃபங்க்ஷன் அண்ட் கேம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்ணாடி வலையெல்லாம் போட்டு போனேங்க. அந்த வலையெல்லாம் கேட்டு வச்சு துப்பட்டாவோட பின்னு கேட்டும் போது ஐ வாஸ் லைக், ஓ மை காட், வெயிட், இந்த வீடியோவை இந்த லுக்கிலேயே பண்ணிடலாம், இல்லைனா நான் பாட்டுக்கு நைட்டி போட்டுட்டு வந்து உட்காந்துருப்பேன். பட் ஐ தாட் ஓகே, சரி கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறதுனால இந்த சல்வார்லேயே இந்த வீடியோ பண்ணிடலாங்கிறதுனால உட்காந்துட்டேன். ஸோ வாங்க என்னோட ஷூட்டிங் பாஸ்கெட்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் கேமரா வந்து ரொம்ப தள்ளி வச்சேன். ஓகேங்களா, இது மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோர் விஷுவலி அப்பீலிங்காக இருக்கலாம். பிகாஸ் ஐ மைட் என்னோட மூஞ்சி வந்து செம்ம க்ளோஸ் அப்பில் ஸ்கேரியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் எனக்கு வந்து சுத்தமாக நான் என்ன காட்டுறேங்கிறது கண்ணுக்கே தெரியல. பிகாஸ் நான் ஷூட் பண்ணுறது வந்து, இன்கேஸ் யூ டிடன்ட் ஆல்ரெடி நோ, DJI Osmo 3 அப்படின்ற ஒரு கேமரா. ஓகேங்களா, அதில் ரொம்ப சின்னதாக பழைய நோக்கியா 1100 இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு குட்டியாக ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் சத்தியமாக எனக்கு கண்ணே தெரியல. நான் ஏதோ கை காலில் அசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, பட் என்னால் அந்த விஷுவல் பார்க்கவே முடியல. அதனால் நான் வந்து இப்போ கேமராவோட ஆங்கிள் லைட்டாக மாற்றிக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐம் ஃபீலிங் மச் பெட்டர். ஸோ ஜென்ரலாகவே இந்த பாஸ்கெட் யூ வில் கெட் இட் அட் எனி பாத்திரக்கடைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பாஸ்கெட் எங்கே வாங்கணும்னு. என்னோட அசிஸ்டன்ட் தான் எனக்கு ஒரு பாஸ்கெட் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப நாள் முன்னாடி. ஐ திங்க் சன்சிங்கப் பண்ணும்போதா இல்லை லக்ஷ்மி சோஸ் பண்ணும்போதா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அப்போதுலேருந்து திஸ் இஸ் மை தேர்ட் பாஸ்கெட் அண்ட் தீஸ் பாஸ்கெட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஷூட்டிங்லேயே நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற, நமக்கு ஒரு லைக் இப்போ காஸ்டியூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அழகுமதியோட காஸ்டியூம் பேக், டச்சப் பேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இப்போ நான் அழகுமதியாக நடிக்கிறதுனால நான் சொல்கிறேன், அதில் வந்து அழகுமதிக்கு தேவையான திங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது முழுக்க அழகுமதிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நட்சத்திராவோட ஒரு பொருள் ஷூட்டிங்க்கு போகுதுன்னா அது வந்து இந்த பாஸ்கெட் தான். ஸோ இந்த பாஸ்கெட் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஒருத்தங்களோட பர்சனாலிட்டியே நீங்கள் வந்து அவங்கவுங்க பாஸ்கெட்டை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன், ஆர்டிஸ்டோடது. எந்த வந்து இந்த பிங்க் கலர் பாஸ்கெட் நான் இந்த ப்ராஜெக்டுக்காக இப்போ ரீசெண்டாக வாங்கி அசெம்பிள் பண்ணினது. நிறைய பொருட்கள் இருக்கும், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஐ ஹேவ் அ ஃபீலிங் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ரியலி லாங். ஸோ ப்ளீஸ் மேக் டைம் ஃபார் இட் அண்ட் சிட் டவுன். ஸோ பாஸ்கெட் திறக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாஸ்கெட் வந்து சச் அ கன்வீனியன்ட் திங். ஐ ஃபீல் லைக் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வச்சுக்கணும்னு. ஏன்னா நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்களோ, நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, எங்கே போகிறீங்களோ, சாப்பாடு பொருட்களை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு, இப்போ நீங்கள் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு பையில் எடுத்துகிட்டு போனால் கூட அது நசுங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டர்டி பாஸ்கெட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அகைன் நீங்கள் சாம்பார், ரசம் இதெல்லாம் கிண்ணத்தில் கொண்டு போகிறீங்கன்னா அது கவரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஆடுமோ அசையுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் இந்த பாஸ்கெட்டில் அப்படி எதுவுமே நடக்காது. ஸோ அதனால நீட்டாக எல்லாத்தையும் வச்சுக்கலாம், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். So I suggest everybody invest in a basket and keep for something like that. And in fact நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்லாம் போகிறீங்கன்னா கூட baskets will be helpful for you. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மேலே வந்து ஒரு டவல் இருக்குது. இது வந்து நல்ல ஃபேடான ஒரு சாஃப்டான, லைக் லிட்ரலி தண்ணி சொட்டுச்சுன்னா இந்த டவலை 1 செகண்ட் அது மேலே போட்டால் டக்குன்னு உரியும்ல, அந்த மாதிரி ஒரு டவல். இது வந்து ஒரு பெரிய பாத் டவல் மாதிரி இருக்கும். இதை நான் ஏன் வச்சுருக்கேன்னா என் மேலே போட்டுக்கிறதுக்கு வைல் ஈட்டிங். இப்போ காஸ்டியூம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம சாப்பாடு வந்து நம்ம ருசிச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இப்போ இதுதான் என் காஸ்டியூம். நான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னா இதை நான் ஃபுல்லாக ஒரு சாரி மாதிரியே போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ தட் இந்த ஃபுல் ரீஜன் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லைனா நம்ம இதில் போட்டுக்கலாம் கை துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி லைக் ஜென்ரலி ஒரு ஹேண்ட் டவல் நான் எடுத்துகிட்டு போவேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் அதை விட ஒரு மெல்லிசான பாத் சைஸ் டவல் எடுத்துகிட்டு போகிறது இஸ் அ லாட் மோர் கன்வீனியன்ட்டுன்னு. பட் அஃப்கோர்ஸ் இதை வந்து டைம் டு டைம் நம்ம துவைச்சு ப்ராப்பராக பராமரிக்கணும். அதுக்கப்புறமா ஐ ஹாவ் அ பேக் ஆஃப்
ஃப்ரூட்ஸ் இதில் இப்போதைக்கு நிறைய ஆப்பிள், ஒரு பேரிக்காய், ஒரு ஆரஞ்சு இருக்குது. இந்த சீசனில் கொய்யா பழம் நல்லா கிடைக்குது, அதை வாங்கி நான் இதில் வைக்கணும்னு இருக்கேன். பட் பேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ், மோஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பயங்கரமாக டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் காஸ்ட் கட்டிங் நடக்குது. ஸோ அவங்களுக்கு கேட்டால் இவங்களுக்கு சொல்லுவாங்க, இவங்களுக்கு கேட்டால் அவங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால காஸ்ட் கட்டிங் நடக்கிறதுனால எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய வயிற்றுக்கும் நம்மளுடைய ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸுக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது திஸ் நோ ஹார்ம். நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் இதனால ஸ்நாக்கிங் வந்து நிறையா கம்மியாகும். லைக் பிஸ்கெட்ஸோ இல்லை சும்மா அங்கே போகிற இடத்துல வேர்க்கடலையோ இல்லை அந்த மாதிரி லைக் குவான்டிஃபை பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்ருவோம்ல சில திங்ஸ், அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா டைம் டு டைம் அதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி பாஸ்கெட்ஸில் வந்து நிறைய இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவர், இன்ஸ்டாமார்ட் கவர். இதுக்குள்ளே வந்து 3 டப்பா இருக்குது. இது வந்து ஆக்சுவலி கீதமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் அந்த பிளாட்டர் வாங்குவோம்ல, நான் அது வாங்குறதுக்கான மெயின் ரீசனே இந்த டப்பாக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா கொடுப்பாங்க, எவர் சில்வர் டப்பா. இதுக்குள்ளே நான் என்னோட ப்ரோட்டீனை வந்து வச்சுப்பேன். லைக் ட்ராவல் பேக்ஸ் நான் வாங்குவேன், பட் அதுக்கு பதிலாக எப்போவுமே ஷூட்டிங் போகும்போது இந்த மாதிரி இப்போ இது வந்து ஒரு சர்விங் ஆஃப் மை ப்ரோட்டீன் அப்படின்னா இதை மட்டும் அந்த ஷேக்கரில் போட்டு தண்ணி கலந்துட்டு குடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஒரு டோசேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ஓவர். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் 2 இதில் இருக்கும். அண்ட் இது வந்து சியா சீட்ஸ். ஸோ இதுவும் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ட்ரிங்க் இட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ், பட் சம்டைம்ஸ் திடீர்னு ஒரு போரிங் பசி வரும் ஷூட்டிங்கில். எப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா தெரியாது, அப்போ சாப்பிட்ணுன்னே தோணாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் சம்டைம்ஸ் நமக்கு சீனில் இன்னொருத்தவங்களுக்கு சீன் எடுக்கிறாங்கன்னா அந்த ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கோம், பேச்சு எல்லாரும் சீனுக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்னா அப்போது ஒரு மாதிரி ஒரு நம்மன்னு ஒரு பசி எடுக்கும். அந்த பசியை வந்து இந்த மாதிரி சியா சீட்ஸ் வாட்டர், பிளாக் காஃபி, க்ரீன் டீ அப்படின்லாம் சொல்லி நம்ம வாயை நம்ம மைண்டை ஏமாற்றிக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால இதில் வந்து 2 ப்ரோட்டீன் இருக்குது, ஒரு சியா சீட்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு சாம்கோ எங்கேயோ கொடுத்த ஒரு சோம்பு பேக்கெட்டும் இது உள்ள இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நைஃப் இருக்குது. இது வந்து அகேன் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நைஃப். இது வந்து அந்த கேஸோடையே வச்சுருக்கோம், ஸோ தட் கையை உள்ளே விடும்போதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு கத்தி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஹீட் அப்படியே ரீட்டைன் பண்ணுற ஒரு மக். இதில் தான் வந்து காஃபி, டீ அதெல்லாம் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ எப்படின்னா உங்கள் காஃபி கொடுக்கும்போது டக்குன்னு நம்மளால் குடிக்க முடியாது, திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா வேறு ஏதாவது சாதாரண கப்னா அதை வெளில வச்சோன்னா அது டக்குன்னு ஆறிடும் இல்லைங்களா. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு ஆக்சுவலி சூடு ரீட்டைன் பண்ணும். இதோட பிராண்ட் வந்து டப்ளின். அண்ட் எனக்கு இது என்ன பிடிக்கும்னா இதில் இருக்கிற அந்த கைப்பிடி தான். ஸோ இப்படி பிடிச்சி குடிக்கிறதுக்கு பதிலாக கைப்பிடி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிராண்டில் அது இருந்துச்சு. அண்ட் இது ஆக்சுவலி ஒரு 2 hours வரைக்கும் அந்த ஹீட் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நம்மளால் வச்சு குடிக்க முடியும். ஸோ அதனால இது இருக்குது. அண்ட் ஒரு ஸ்க்ரப் பார், லைக் டிஷ் வாஷ் பார். இதுக்குள்ளேயே ஸ்க்ரப்பர் இருக்கும். ஆப்வியஸ்லி இவ்வளோ பாத்திரம்லாம் நம்ம வச்சுருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கலாம், பாத்திரம் தேய்க்கிற சோப் இல்லாமலையும் இருக்கலாம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்குமோ இல்லாமல் இருக்குமோ நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் பெட்டர் அது பாட்டு இந்த பாஸ்கெட்டில் எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு டப்பா. இது பேசிக்காகவே அந்த ஃப்ரூட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சிடலாம். இது வந்து அந்த லாக் அண்ட் லாக் சிஸ்டம். ஸோ கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மேலே வந்து பிளாஸ்டிக். இதில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேணும் போது சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி லீக் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதை டச்சப் பேக்குள்ளே வச்சாங்க, இப்படி அப்படி வச்சாங்கன்னா கூட இப்போ ஆரஞ்சு இல்லை ஏதாவது ஒரு ஜூஸி ஃப்ரூட்னா அதோட ஜூஸ்லாம் லீக் ஆகாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது இருக்குது. இது ஆக்சுவலி இப்போ எம்டியாக இருக்கும், பட் நான் யூஸ்வலாக ஏதாவது ஒன்று வீட்டில் சமைச்சேன், லைக் ஏதாவது அந்த டிக்கியோ இல்லை ஏதாவது தோசையோ ஏதோ ஒன்று அடை பெசரெட்டோ சம்திங் லைக் தட், விச் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வீட்டில் சாப்பிட முடியாது, எடுத்துகிட்டு போய் ஒரு 11 o'clock 11:30 அப்படி சாப்பிடலான்னு நினச்சேன்னா இந்த டப்பாவில் போட்டு எடுத்துப்பேன். இதுவும் கொஞ்சம் நேரம் ஹீட் ரீட்டைன் பண்ணும், பெருசாக ஹீட்டில் ரீட்டைன் பண்ணாது. பட் அகேன் இட்ஸ் லைக் கொஞ்சம் லீக் ப்ரூஃப் அண்ட் ஆல் ஆஃப் தட், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. ஸோ அதனால இந்த டப்பா இருக்குது. அதுக்கப்புறமா காஃபி பவுடர் இருக்குது, நெஸ்கஃபே கிளாசிக். இதுதான் ஐ திங்க்
குட்டி டப்பா எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால இது வாங்கிக்கிட்டேன். இட்ஸ் pretty good the coffee as well. ஸோ இது வந்து அகெயின் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிளாக் காஃபி ஜஸ்ட் ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் வேணும், ஏதோ ஒன்று தோணுது அப்படிங்கிறதுனால குடிக்கிறதுக்கு. அகெயின் அங்கே காஃபி இருக்குமோ இல்லாமல் இருக்குமோ, ஒரு மாதிரி செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்கிறதுக்கு தாங்க இந்த பாஸ்கெட். அதனால ஒரு சின்ன காஃபி பவுடர் இது அதில் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா டப்பா, இதை வீட்டில் வைக்கணும். சம்டைம்ஸ் இப்படி ஆகிடும். லைக் இது வந்து மோஸ்ட்டாக நாம் ஹேண்டில் பண்ணுறதை விட நம்மளோட அசிஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சில விஷயங்கள் நம்ம ஹேண்ட்பேக்கில் இருக்க வேண்டியது இதில் வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எப்போவுமே இதை எடுத்து நாம் க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி தொடச்சி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இஸ் பெட்டர். அப்படி நல்ல வேலை நான் இன்றைக்கி பண்ணுறதுனால இந்த 2 டப்பா எனக்கு கிடைச்சிருக்கேன். இன்றைக்கும் நான் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போயிருப்பேன், அதை வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து கட்லரி பவுச். ஸோ இதில் பெரிய ஸ்பூன், அப்புறம் சின்ன ஸ்பூன், ஃபோர்க், அப்புறம் இன்னொரு சூப் ஸ்பூன், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோர்க் வந்து இந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில் இருக்கு. அடுத்து ஒரு பீலர் இருக்கு. சப்போஸ் ஆப்பிள் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் ஜென்ரலி கத்தி அண்ட் பீலர் வந்து போட்டு வைக்கணும்னு நான் சொல்லுவேன். வெரி குட். ஸோ தட் கையில் வந்து ஷார்ப்பாக அது படாமல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். பட் அவங்க ஆப்வியஸ்லி டெய்லி யூஸ் பண்ணுறவங்க அவங்க கன்வீனியன்ஸ்க்கு அதை மாற்றி வச்சுப்பாங்க. அப்புறம் இதில் ஒரு ஹேண்ட் டவலும் இருக்குது. இது பேசிக்கலி இப்போ நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று வாஷ் பண்ணி அதை பாஸ்கெட்டில் உடனே வச்சு பேக் பண்ணி நம்ம கிளம்பணும் அப்படின்னு இருக்குன்னா அது துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டவல் இதில் இருக்குது. அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. என்னோட சார்ஜர் மோஸ்ட்லி என்னோட சூட்கேஸ்லையோ இல்லை என் ஹேண்ட்பேக்லையோ தான் இருக்கும். பட் எல்லா இடத்துலையுமே ப்ளக் நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். அகெயின் இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், இது என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நிம்மதிக்காக தான் இது. அப்புறம் 2 பவுல் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்லேருந்து ஏதாவது எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி அப்படி தான் சாப்பிடுவோம். அவங்களே கிண்ணத்தில் கொடுத்துருவாங்க, கேரியரில் கொடுத்துருவாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் அது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது நாமளே எடுத்துக்கிறதுக்கு இந்த பவுல் இருக்குது. அதே மாதிரி சின்ன கிண்ணமும் இருக்குது. சப்போஸ் அதில் சாம்பார், குழம்பு, அப்புறம் சட்னி, தொகையல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் இந்த சியா சீட்ஸ், அது ஆக்சுவலி இது அதுக்கு இல்லை, இது வந்து சும்மா இருக்குது. இப்போ இந்த கப் இருக்கு இல்லைங்களா, இதோட அதே வேலையை தான் இது பண்ணும். பட் இதுதான் நான் மெயினாக குடிப்பேன். ஐ திங்க் இது ஜஸ்ட் பேக்கப்புக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். பட் வச்சுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நெய் டப்பா இருக்குது. 99% இந்த நெய் டப்பா வந்து யூஸே ஆகாது. அப்பா இது லீக் ஆகிருக்கு. நல்ல வேலை. இந்த நெய் டப்பா இதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணோம். இப்போ இந்த பக்கம் வச்சுருவோம். நெய் டப்பா வந்து லீக் ஆகிருக்கு. இன்றைக்கோ ஒரு நாள் நான் எடுத்து சாப்பிட்ருப்பேன். ஆமாம், அதுக்கப்புறம் இதை வந்து சரியாக மூடாமல் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நெய் டப்பா, பிகாஸ் நான் எப்போ சாதம் சாப்பிட்டாலும் நெய் போட்டு சாப்பிடுவேன். ஸோ அதனால் நெய். அண்ட் தென் தேர்ஸ் அ மக்கானா பேக்கெட் which expires in July. இதையும் அப்பப்போ பார்த்து வச்சுக்கணும். பட் இது வந்து புதுசு. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வச்சுருந்தேன், அது ஒரு நாள் ஷூட்டிங்கில் சாப்பிட்டேன். மக்கானா இஸ் லைக் a healthier alternative to most crunchy items. லைக் இப்போ நம்ம முறுக்கு தட்டை, மிக்சர், சிப்ஸ், அது எல்லாத்துக்கும் விட மக்கானா ஸ்லைட்லி பெட்டர். அதே ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு ஃபீலிங். அண்ட் நம்ம வந்து பயங்கரமாக ஒரு அன்ஹெல்தி விஷயம் சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஒரு சேடிஸ்டிக் ப்ளெஷர் இருக்குங்க நம்ம பாடிக்கு அது கெடுதல்னு தெரிஞ்சிருந்தோம் அதை சாப்பிட்றதுல ஒரு விதமான ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகம் வந்து இந்த மக்கானா சாப்பிட்டா கிடைக்கும். அதனால் இதுவும் இருக்கீங்க. ஓகே. அண்ட் மை காட், இந்த நெய் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. நல்ல வேலை இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். இந்த டப்பாவிலையும் நெய். ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் டப்பா பார்த்தீங்கல்ல, லாக் அண்ட் லாக், அதோட பெரிய டப்பா. இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம காலையில் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இல்லை வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சீனே நமக்கு தான், அந்த அவசரத்தில் சாப்பிட வேணாம், அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பிட்லான்னு நினச்சோன்னா இதில் ஒரு 2 இட்லி அப்புறம் சாம்பார் அப்படியே ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட கேரியர் அதெல்லாம் வாஷ் பண்ணி கட்டி எடுத்துகிட்டு போய் மெஸ்ஸில் கொடுத்து லஞ்ச் கலெக்ட் பண்ணி வர்றதுலாம் பிஸி ஆகிடுவாங்க. இப்போ அவங்கள எடுத்து வைக்க சொன்னால் கூட நமக்கு அவங்கக்கிட்ட டப்பா கிடைக்குமா, அப்புறம் நம்மளோட அந்த ஒரு டப்பா இல்லைங்கிறதுனால அந்த கேரியரை வந்து அவங்களால சரியாக கட்ட முடியாமலாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா மூடியும் இருக்கும். ஸோ அதனால லைக் எவ்ரி திங் வில் பி நீட், பட் அட் த சேம் டைம்
நமக்கான திங்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இதுதான் என்னோட சாப்பாடு தட்டு. நீங்கள் இது வரைக்கும் ஒரு ரவுண்டு பிளெயின் பிளேட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க உங்கள் சாப்பாடு அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்தியர் ஃபார்ம் ஆஃப் ஈட்டிங்ஸ்லாம் வரணும். ஒரு கடலை மிட்டாய் இருக்குது, இது ஏதோ ஷூட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செக்ஷன்டு பிளேட் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்க, என்னென்ன நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு. இதை விட இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் வச்ச பிளேட்லாம் இருக்கும், பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட், ரொம்ப குழியாக இருக்கும், நல்ல தட்டு. ஸோ இந்த தட்டு இருக்குது, பட் மோஸ்ட்லி நான் இதில் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இலை வச்ச தட்டு தருவாங்க. ஸோ அது என்னவோ டெய்லி வாழை இலையில சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறதுனால நான் அந்த இலையில தான் சாப்பிடுவேன். பட் நான் சொல்கிறேன், இந்த ஒரு தட்டு இருக்கும், வேறு ஏதாவது ஒரு ஷூட்டிங் போய் அங்கே கொடுக்கலன்னா அதுக்கு. இது வந்து இளநீர் டப்பா இல்லை ஜூஸ் டப்பா. நமக்கு வந்து இளநீரோ ஜூஸோ ஏதோ ஒன்று குடிக்கணும் போல் இருக்குன்னா அதை வந்து அந்த இப்போ இளநீர்லேயே நம்மளால் குடிச்சிட்டு இருக்க முடியாதுங்கன்னா அதனால அதுலேருந்து இதில் ஊற்றி தருவாங்க. இளநீர் டப்பானா என்னன்னு உங்களுக்கு புரியும், எனக்கு தெரியும். இருந்தாலும் அதோட விளக்கம் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பேரானந்தம். அதுக்கப்புறம் இது இருக்கு, விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மக்கானாவோ நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது வந்து பாதியில் சாப்பிட்டு நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இது அந்த லாக் பண்ணுற ஒரு கிளிப். ஸோ இந்த கிளிப்பை போட்டுட்டோன்னா அது ஒரு மாதிரி அப்படியே லாக் ஆகி சீக்கிரம் நமத்து போகாமல் இருக்கும். இது வந்து என்னோட ப்ரோட்டீன் ஷேக்கர். ஸோ நான் உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் பவுடர் காமிச்சேன்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு தான் ஷேக் பண்ணி குடிப்பேன். இதை வந்து இந்த டப்பாவில் கூட போட்டு ஷேக் பண்ணலாங்க, பட் இதுக்குள்ளே ஒரு சின்ன உருண்டை இருக்கும். நான் உங்களுக்கு போன ஹாலில் ஷேக்கர் காட்டும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா குலுக்கும்போது ஈஸியாக அந்த ப்ரோட்டீன் வந்து மிக்ஸ் ஆகிடும். அப்பா நல்ல வேலை, இதுவும் இருக்குது எக்ஸ்பைரி. இது வந்து அமுல் மஸ்தி பட்டர் மில்க். அகேன் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அங்கே ப்ரொடக்ஷன் சுத்தமாக வரல, தண்ணி கூட நமக்கு கிடையாது. ஐ மீன் தண்ணி நான் எப்போவுமே என் ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போவேன். பட் இல்லைனா எதுவுமே இல்லைன்னா அந்த தவிக்கிற இடத்துல நானும் என் அசிஸ்டண்ட்டும் உயிரோடு இருக்கிறதுக்காக அவருக்கு ஒரு மோர் எனக்கு ஒரு மோர், 2 மோர் டப்பா இதில் இருக்குது. அண்ட் அகெயின் இப்போ இந்த க்ரீன் டீ நான் இப்போ குடிக்கிறது இல்லை, பிகாஸ் க்ரீன் டீ பேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்கில் வந்து நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும். அது நம்ம ஹாட் வாட்டர் போர் பண்ணி அதை ஒரு மாதிரி டிப் பண்ணும்போது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்னு என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு மாதிரி டங்குன்னு ஒரு அலாம் அடிச்சதுனால அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ ஐம் ட்ரிங்கிங் பிளாக் காஃபி ஆர் ஜீரக தண்ணி ஆர் சம்திங் லைக் தட். மோஸ்ட்லி ஜீரகம் அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்லேயே இருக்கும், இல்லைனா இப்படி ஒரு சின்ன டப்பாவில் நான் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இப்போல்லாம் ஐம் நாட் டேக்கிங் இட், பட் ஏன்னா அவ்வளோ கூட ஒரு மாதிரி கரெக்டாக இருக்குது நான் சாப்பிட்றது. காலைல போன உடனே பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஒரு ஃப்ரூட், அப்புறம் லஞ்ச், அப்புறம் பிளாக் காஃபி, அப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ரூட், அப்புறம் ஏதாவது டின்னர், ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கிறதுனால ஜீரக தண்ணி குடிக்கிறது இல்லை. பட் எனிவேஸ் ஒரு கெட்டில் இருக்குது, பிகாஸ் இந்த பிளாக் காஃபிக்கோ இல்லை ஜஸ்ட் பிளெயின் சுடு தண்ணி சிப் பண்ணணும், நமக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா we don't have to depend on anyone. It's just a tiny little kettle which we can use on our own. But இது வரைக்கும் இது யூஸ் பண்ண தேவைப்பட்டதில்லை, ஸோ அதனால் அழகாக அது வந்து டப்பாலேயே இருக்குது. அண்ட் இவ்வளோதான். ஓ மை காட், நான் நினச்சேன் நான் நிறைய சொல்லுவேன் கதையான்ட்டு, பட் ஒரு மாதிரி ப்ரிட்டி மச் ஃபேக்சுவலாக இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி, லைக் ரியலி ஹாப்பி. நான் ஒரு கதை ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லணும், நான் இது சொல்லணும்னு சொல்லுங்க, நிஜமாகவே எனக்கு தோணுது ஒரு மாதிரி இதை சொல்லணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங்க்கு போகும்போதெல்லாம் இது எதுவுமே கிடையாதுல்ல என்கிட்ட, லைக் எனக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. லைக் நான் பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டு வந்து இருப்பேன். அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு தட்டு வச்சுருக்கணும், உங்களுக்குன்னு நீங்கள் கப்பெல்லாம் வச்சுருக்கணும், லைக் யூனோ நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நானும் போய் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சு இப்போ எனக்கே பாருங்களேன் எல்லாம் தெரியுது. ஒரு மாதிரி இன்றைக்கி ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் லைக், ஓ நக்ஷு நீ எவ்வளோ வளர்ந்துட்ட பாரு, இது உன்னோட பாஸ்கெட், நீ வந்து உன் பாஸ்கெட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எல்லாருக்கும் காமிச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் ஃபீலிங் ஸோ குட் ஃபார் மீ. எல்லாமே நான் ஒன்று அடுக்கணும் வேறு இதில், எனக்கும் ஈஸியாக இருக்கணும், என் அசிஸ்டண்ட்டுக்கும் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கணும், அதுதான் வந்து கோல். இப்போது அவர் இல்லைன்னா எனக்கும் எடுக்க தெரியணும், பட் அட் த சேம் டைம் அவரோட கம்ஃபர்ட்டுக்கு இருக்கணும். நான் பாட்டுக்கு இந்த வச்ச இடத்துல வச்ச பொருள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் லைக் பீயிங் ஒன் ஆஃப் தோஸ் நாகிங் பீப்புள். நான் எப்போவுமே எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் வச்சுக்கோங்க,
பட் நான் கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல. காஃபி எடுத்து வச்சிடலாம், இந்த டப்பாவையும் எடுத்து வச்சிடலாம், இந்த கப்பையும் எடுத்து வச்சிடலாம், இந்த டப்பா இங்கே ஓரமாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிடலாம், இந்த டவலை மேலே வச்சிடலாம், கட்லரியை இங்கே சொருகிடலாம். அப்புறம் இந்த டவலுக்கு பதிலாக ஒரு புது டவல், இதில் இப்போ நெய் ஆயிடுச்சுல, இது ஆக்சுவலி இன்றைக்கி தான் வச்சேன், பட் இதில் நெய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ புது டவலை வச்சிடலாம். பட் ஓ மை காட், யூனோ இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நமக்கு வந்து ஒரு ட்ராவோ, ஒரு கபோர்டோ, இல்லை ஒரு லாஃப்டோ ஏதோ ஒன்றத்தில் வந்து ஐயோப்பா இடமே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு தடவை எடுத்துட்டு அதை நீட் பண்ணி மறுபடியும் நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா திடீர்னு எங்கேருந்தோ நிறைய இடம் வரும். ஸோ ஐ ஃபீல் லைக் எந்த ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டுமே அது வந்து நம்ம டைம் டு டைம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இல்லைனா யூ ஷுட் பி ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் எடுத்த இடத்துலையே திரும்ப வைக்கிறது. எனக்கு ரொம்ப ஆசை அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் லைஃப் டசன்ட் கிவ் யூ தட். லைக் எங்கள் அம்மா அப்படி தான். அண்ட் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் லைக் யூனோ இப்போ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாட்சை கழட்டி வாட்ச் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேலை பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. இப்போ நான் வீட்டுக்கு வந்ததும் என்ன ஒரு 2 minutes ரெடி ஆகிவா மறுபடியும் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த 2 நிமிஷத்தில் ரெடியாகி நான் பாட்டு கிளம்பிடுவேன். அந்த டிசிப்ளினாக லைஃப் அப்படின்னா நான் சம்டைம்ஸ் லைஃப்பை சூஸ் பண்ணுவேன். பட் ஓவராலாக பேசிக்லி பேலன்ஸ்டாக நம்ம கொஞ்சம் டிசிப்ளின்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுதா? நானாக எனக்கு ஒரு தத்துவம் பேசிக்கிட்டேன். பட் எஸ், என்னோட பாஸ்கெட் டூர் இத்துடன் முடிகிறது. திஸ் இஸ் மை பாஸ்கெட். மறுபடியும் ஆர்கனைஸ் ஆகி அடுத்ததாக எப்போ எங்களை ஷூட்டிங் கூப்பிட்றாங்களோ அப்போ நானும் இவரும் கிளம்பிடுவோம். இந்த பாஸ்கெட் இவங்களா எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஸோ டியர் அண்ட் ஸோ ஸ்பெஷல் டு மீ. நான் சொல்கிறேன்ல, லைக் மை பர்ஃபெக்ட் கம்பேனியன். லைக் as a பொருள், it is my mother. It's like that. Yeah, so thank you. இவ்வளோ தூரம் என்னோட இந்த ஸ்பெஷல் பாஸ்கெட்டை நீங்கள் மீட் பண்ணதுக்கு. I don't know if this video is interesting or something like that, but do let me know what you thought about it in the comment section. And இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இதோட என்னோட பாஸ்கெட் உங்களை எப்போ மீட் பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ என் பாஸ்கெட்டுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிடுங்க. And lots of love to all of you. Stay happy, stay blessed, and see you soon. Bye.